தமது பிறந்த நாளை இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பாக கொண்டாட முதலமைச்சர் விஜய் முடிவு செய்துள்ளார். அது என்ன முடிவு என்பது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தி தலைமை சண்முக சுந்தரம். வணக்கம் சண்முக சுந்தரம், விவரங்களை வழங்கலாம். பாலாஜி தன்னுடைய 51வது வயது வரை, கடந்த ஆண்டு வரை நடிகர் விஜயாக பிறந்தநாளை கொண்டாடி வந்த விஜய் வரும் 22ஆம் தேதி வரும் பிறந்த நாளை முதலமைச்சர் விஜயாக கொண்டாட இருக்கிறார். எனவே முதலமைச்சர் விஜயின் முதல் பிறந்தநாள் என்பது மிக முக்கியமான ஒரு பொன்னாளாக தாவேகா கட்சியினர் பார்க்கிறார்கள். எனவே தாவேகாவில் ஏற்கனவே அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள விஜய் ரசிகர்கள், தாவேகா கட்சியினர் அந்தந்த பகுதிகளிலே இனிப்புகள் வழங்குவது, அன்னதானங்கள் வழங்குவது போன்ற பல்வேறு விடயங்களை செய்ய வேண்டும், பல்வேறு நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உத்தரவாகவே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேவையற்ற வீண் பிரம்மாண்ட வளைவுகள் வைப்பது, போஸ்டர்கள் ஒட்டுவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்றும், ஆனால் அன்னதானம் செய்வது, இனிப்புகள் வழங்குவது ஆகியவற்றை கட்டாயம் செய்ய வேண்டும் எனவும் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் உத்தரவிட்டிருந்தார். இந்த நேரத்திலே, இந்த சூழலில் தற்போது முதலமைச்சர் விஜயே தன்னுடைய பிறந்த நாளை இந்த முறை புதுமையாக கொண்டாட திட்டமிட்டிருக்கிறார். முதன்முறையாக மக்களோடு மக்களாக தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு விஜய் முடிவு செய்திருக்கிறார். இதுவரை இல்லாத அளவிற்கு, இதுவரை நடிகர் விஜய் ஒரு பிரபல நட்சத்திர ஹோட்டலிலே அவருடைய நெருங்கிய நடிகர்கள் வாழ்த்து கூற அந்த பிறந்த நாளை கொண்டாடி இருப்பார். ஆனால் இந்த முறை முதன்முறையாக மக்களோடு மக்களாக தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாட இருக்கிறார். அதுவும் தன்னுடைய சொந்த தொகுதியான பெரம்பூர் தொகுதி தான் அவருடைய சொந்த தொகுதி. அந்த தொகுதியிலே வியாசர்பாடியில ஒரு புது அலுவலகம், எம்எல்ஏ அலுவலகம் கட்டப்பட்டு வருகிறது. அந்த அலுவலகத்தை திறந்து வைத்து அந்த இடத்திலேயே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார் திரு விஜய் என்ற தகவல், உறுதியான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த இடத்திலே ஒரு நாள் பெரம்பூர் தொகுதி மக்களுக்காக அந்த தொகுதியில் மாதந்தோறும் ஒரு நாள் பெரம்பூர் தொகுதியிலேயே தங்கி அவருடைய குறைகளை கேட்டு நேரடியாக அவர்களுக்கு உதவுவதற்காக பல்வேறு திட்டங்களையும் வைத்திருக்கிறார் விஜய் என்ற தகவலும் நமக்கு சிஎம் விஜய், அதாவது முதலமைச்சர் விஜய் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் பல்வேறு இடங்கள், பல்வேறு அறிவிப்புகள், அன்றைய தினத்தில் ஸ்பெஷல் அறிவிப்புகளாக பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவதற்கும் விஜய் திட்டம் வைத்திருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் விஜய் மக்கள் நலத்திட்டங்கள், ஏற்கனவே தேர்தல் போது கொடுத்த வாக்குறுதிகள் ஆகியவற்றில் சிலவற்றை அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சட்டப்பேரவை 18ஆம் தேதியே கூடுவதால் சட்டப்பேரவை நடக்கும் போது வெளியே அறிவிப்புகள் வெளியிடக்கூடாது என்பது பொதுவான ஒரு மரபு. எனவே அந்த வகையில் சட்டப்பேரவையில் அறிவிப்பாரா அல்லது முதலமைச்சர் விஜய் புதிய மரபாக தன்னுடைய பிறந்தநாள் கூட்டத்தின் போது அந்த அறிவிப்புகள் வெளியிடுவாரா என்பதையும் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் முதலமைச்சர் விஜய் இந்த முறை இதுவரை இல்லாத, தன் வாழ்நாளில் இதுவரை இல்லாத அளவுக்கு பிறந்த நாளை மக்களோடு மக்களாக, குறிப்பாக கட்சியினருக்கும் ஒரு உத்தரவு மறைமுகமாக வாய்மொழியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைய தினத்திலே கட்சியினரை விட அந்த தொகுதி மக்கள் எல்லோரும் அருகில் வந்து அவர்களுடன் சேர்ந்து அந்த பிறந்த நாளை கொண்டாடுவது என்ற வகையிலே ஏற்பாடுகள் செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது தொடங்கி இருக்கின்றன. வியாசர்பாடியில் முதலமைச்சர் விஜயினுடைய சட்டமன்ற அலுவலகம், எம்எல்ஏ அலுவலகம் தற்போது கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. அங்கு இரவு தங்கியே இருக்கும் வகையில் தங்குவதற்கு ஏற்பட்ட வசதிகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே ஒரு நாள் முழுவதும், இனி மாதந்தோறும் ஒரு நாள் பெரம்பூர் தொகுதி மக்களுக்காக முதலமைச்சர் விஜய் தன்னுடைய நேரத்தை செலவிட இருக்கிறார் என்ற தகவலும், உறுதியான தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் பிறந்த நாள் ஸ்பெஷலாக விஜய் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிடப் போகிறார். அது என்ன அறிவிப்பு என்பதுதான் இன்னும் முடிவாகவில்லை. பல அறிவிப்புகள் இருக்கின்றன. அதற்கான ஆலோசனைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. பிறந்த நாளின் பொழுது ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட இருக்கிறார் விஜய். அந்த அறிவிப்பு என்பது மக்கள் நல அறிவிப்பாக இருக்கும் என்று தாவேகா கட்சியினர் உறுதியாக எதிர்பார்க்கின்றனர். அந்த வகையில் இந்த பிறந்த நாள், முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாள், பல இதுவரை விஜயின் பிறந்தநாளை காணாத ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் புதிய ஒரு நிகழ்வாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலாஜி.